போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளது. பஹல்காம் சம்பவத்திலும் பாகிஸ்தான் இராணுவத்தின் குண்டுவீச்சிலும் நமது சகோதர சகோதரிகள் பலியாகியுள்ளார்கள். அதற்காக பதிலடி கொடுக்கும் வகையில் தமது உயிரை துச்சமாக மதித்து எல்லையில் நமது இந்திய இராணுவ வீரர்கள் போராடி வருகிறார்கள். இறந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் நமது இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் இங்கு கூடியுள்ள அனைவரும் அமைதியாக ஒரு நிமிடம் எழுந்து நின்று நமது வீர வணக்கம் செலுத்திட வேண்டும் என்ற நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி அரசு நலத்திட்ட விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் அடித்து தனது மரியாதையை செலுத்தியிருக்கிறார். நம் ராணுவ வீரர்களின் துணிச்சலுக்கும் இணையற்ற தியாகத்துக்கும் வீர வணக்கம் செலுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைகளில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளது. பஹல்காம் சம்பவத்திலும் பாகிஸ்தான் இராணுவத்தின் குண்டுவீச்சிலும் நமது சகோதர சகோதரிகள் பலியாகியுள்ளார்கள். அதற்காக பதிலடி கொடுக்கும் வகையில் தமது உயிரை துச்சமாக மதித்து எல்லையில் நமது இந்திய இராணுவ வீரர்கள் போராடி வருகிறார்கள். இறந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் நமது இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் இங்கு கூடியுள்ள அனைவரும் அமைதியாக ஒரு நிமிடம் எழுந்து நின்று நமது வீர வணக்கம் செலுத்திட வேண்டும் என்ற